ஹலோ காய்ஸ், இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை நாடு போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணஞ்சேரி, அதாவது கும்பகோணம் பக்கத்தில் ஆடுதுறை ரோடு உள்ளார அப்படி நேராக வந்தோன்னா திருமணஞ்சேரின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்துட்டு வீட்டில் வந்து மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்ததுனால அங்கே வந்து நான் இப்போ வந்திருக்கேன். உள்ளார வந்து வீடியோ எடுக்க உள்ள சாமி இப்போ தான் கும்பிட்டு வந்தேன். உள்ளே வந்து எந்த வீடியோ எடுக்க உள்ள. ஆமாம், ஆனால் இதில் வந்து நான் என்னென்ன இங்கே பார்த்தேன் அப்படின்றத மட்டும் நான் வந்து ஓரளவுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே வந்து எப்படின்னா ஒரு உள்ளே போனோடனே ஒரு 150 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே நேராக உள்ளார போனோம்னா ஒரு வரிசை, ஒரு லைன், கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே ஜென்ஸ் மட்டும் ஒரு லைன் அப்படியே உட்காந்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாதவங்க வந்து அப்படியே ஒரு லைன் உட்காந்தாங்க. அப்புறம் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படியே வந்துட்டு ஒரு லைன் அப்படியே வந்து உட்காந்தாங்க. எதையுமே வந்து உள்ளார வந்து வீடியோ வந்து கவர் பண்ண முடியல, செல்ல எடுத்தாலே செல்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சாமி மட்டும் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அதை மட்டும் இந்த இதில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ தான் வந்து வெளியில் வரோம். ஆமாம், உள்ள நல்லா பெருசாக கோயில், நல்லா பெருசாக நல்லா எல்லா சாமியும் இருக்குது. அந்த பர்டிகுலராக அந்த கல்யாணம் ஆகாத அந்த நிவர்த்தி பண்ணுற சாமியை மட்டும் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை ஒரு ரோட்டில் அப்படியே நேராக உள்ளார வந்தீங்கன்னா திருமணஞ்சேரி அப்படின்ற ஏரியாவில் வந்து இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் முடிச்சுட்டு அடுத்தது பெட்டி மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறோம். அங்கே அது வந்து எங்கே இருக்குன்னா கும்பகோணம் ரோட்டில் திருப்பனந்தாலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் சோழபுரத்துக்கு அடுத்தது இருக்குது. ஆமாம், இந்த வீடியோ வந்து நம்ம அங்கே கண்டினியூ பண்ணிப்போம். ஓகேங்களா? அங்கே உள்ள நான் வந்து கிளியராக வந்து போடுறேன். இங்கே வந்து வீடியோ எடுக்கல, அங்கே எடுக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் வந்து மேரேஜ் ஆகாத ஒரு காரணத்தினால தான் வந்து அங்கேயும் போகிறேன். இந்த திருமணஞ்சேரியை பற்றி கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஒன்று போடுவோம் திரும்ப இதுக்காக வந்து. ஆனால் 90 டேஸ் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. 90 நாளில் வந்து மேரேஜ் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க. 90 நாளில் மேரேஜ் கண்டிப்பாக ஆணுச்சு அப்படின்னா 90 நாள் கழிச்சு கண்டிப்பாக வந்து மேரேஜ் ஆனதோடு அந்த ஒரு வீடியோ போடுவோம். ஓகே, பார்க்கலாம். நண்பர் ஒருத்தர் வந்து சேலத்துலேயே வந்திருக்காங்க இதே கோயிலுக்கு. இந்த கோயில் வந்துட்டு அதேமாதிரி சேலஞ்சு தான். கரெக்டாக ஒரு 90 நாளில் வந்து மேரேஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், மேரேஜ் ஆணுச்சு அப்படின்னா என்னோடய கம்பெனியோட வந்து இதே கோயிலில் வந்து நானும் அவருமே வந்துட்டு வீடியோ போடுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த கோயில் போகிறோம், போய் பார்க்கலாம். நீங்கள் எங்கே, உங்கள் பேர் ப்ரோ? சேலம். சேலத்துலேருந்தே வந்துருக்கீங்க? ஆமாம், சேலம். எதுக்கு கோயில், இந்த கோயிலுக்காக வந்திருக்கீங்களா வேறு எந்த வேலை அப்படின்றது என்ன பார்த்து நோட் பண்ணுறீங்களா? இல்லை, இந்த கோயிலுக்கோசரமே வந்திருக்கேன். கோயிலுக்காக வந்திருக்கீங்க. என்ன சொல்லி அமைச்சாங்க வீட்டில் வந்து என்னன்னா இங்கே போனால் சீக்கிரம் மேரேஜ் நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயிலுக்கோசரம் பூஜை பண்ணால் சீக்கிரம் மேரேஜ் நடந்துடும். சரி. நான் கூட இங்கே பக்கத்தில் எங்கேயும் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, இதுக்காக தான் வந்திருக்கீங்க? இதுக்காக. ஓகே ப்ரோ. சேலத்துலேயே வந்திருக்கீங்க? சரி ப்ரோ. நல்லா எப்படி உங்களுக்கு எதுவும் வைப்பு தெரியுதா? உங்களுக்கு எதுவும் தெரியுது, நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? சரி ப்ரோ. சரி, பார்க்கலாம் நம்ம எப்படின்ட்டு. ஓகே, கண்டிப்பாக உங்கள் நம்பர் வந்து நான் வாங்கிக்கிறேன். முடிச்சால இந்த கல்யாணம் ஆணுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து வருவோம், ஃபேமிலியோடு வருவோம் கண்டிப்பாக ஒரு நாளுக்கு. ஓகே ப்ரோ. பெட்டி மகாகாளியம்மன் கோயிலில் வந்து உள்ளார இருக்கும். அங்கே வந்து இப்போ உள்ளார சரியான கூட்டம். அதனால் அப்படியே நேராக உள்ளார வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவாமிகள் இருக்காங்க. வீரபத்திரர், ராமி கோயில் நல்லா பெருசாக தான் இருக்குது. தட்சிணாமூர்த்தி, செல்வ விநாயகர். இப்போ நம்ம தலைவர் இருக்கார் சிவன். அப்படியே வரிசையாக பிள்ளையார், சிவன், காலபைரவர். கோயில் அமைப்பே அழகாக கட்டியிருக்காங்க. ஆமாம், வள்ளி தெய்வானை. ஒரு கிணறு ஒன்று உள்ளது.
பார்த்துட்டு